நம்ம செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம விதி அமையும். இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உங்களுடைய கர்மாக்களை நீங்கள் எப்படி உருவகப்படுத்திக்கிறது. ஒருத்தனுக்கு கெட்டது செய்யறீங்கன்னா உங்களுக்கே அடையாளம் தெரியாத ஒரு நபருக்கு ஒரு நல்லது நடக்கும். சரி தவறு என்பதை தீர்மானிக்கும் ஒரே திறன் பிரபஞ்சம். கெட்ட கர்மா நெகட்டிவ், எனர்ஜி லெவல்ல நெகட்டிவ். நல்ல கர்மா பாசிட்டிவ். நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிகளை நம்ம களைச்சிட்டு நம்மளுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ள கொண்டுட்டு வந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம எண்ணங்கள், நம் சிந்தனை, நம் மனம் எல்லாமே நல்வழிப்பட ஆரம்பிச்சிடும். வணக்கம். இதுக்கு மொதல் வீடியோல நம்ம கர்மாவை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். கர்மா என்ன, எப்படி வேலை செய்யுது, இது உடம்புல எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புகளை கொடுக்குது, எந்த அளவுக்கு நல்லதும் பண்ணுது, இயற்கையாவே இந்த கர்மாவில இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கான வழிமுறைகள், இப்படி எல்லாம் போன வீடியோல பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சு, அதாவது கர்மா நம்ம உடம்புல எந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்திக்கிறோமோ, சீரமைச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு எதிர்காலமும் சரி, நிகழ்காலமும் சரி சரியா அமையும். இன்னைக்கு நம்ம செய்யற செயல்பாடுகள்ல தான் நம்மளுடைய எதிர்காலம் அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த கர்மாவை சீரமைச்சுக்கிறதுக்கு என்ன வழி? இயற்கையா அதுக்கு வழிமுறைகள் இருக்கா, இல்ல நம்மளா ஏதாவது பண்ணிக்கணுமா? இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு இதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜே. ஆன்மீக ரீதியாக கர்மாவை கழிக்கும் வழிமுறைகளை பற்றி நாம் பார்ப்போம். கர்மா அப்படிங்கிற விஷயம் நம்ம உடல்லையும் சரி, நம்ம ஆன்மாவிலையும் சரி, இது எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் இல்ல நம்ம போன பொறப்புல நம்ம செஞ்ச செயல் வடிவங்கள், அதுல பாவம் புண்ணியம் ரெண்டுமே கலந்துருக்கும். இது ரெண்டுமே கலந்துதான் நமக்கு கர்மாவா இந்த பொறப்புல அது வேலை செய்யுது. இப்ப ஜாதகத்துல விதின்னு இருக்கும், அந்த விதி தான் நம்ம கர்மா. ஜாதகத்தை எழுதினவன் இறைவன், நம்ம விதியை எழுதினவன் இறைவன். நம்ம செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம விதி அமையும். இறைவன் வந்து இவன் இப்படித்தான் இருக்கணும்னு இறைவன் எழுதி அனுப்ப மாட்டான். நிறைய பேர் இப்படி இருக்கீங்க, எனக்கு இறைவன் இப்படி எழுதிட்டேன், பிரம்மன் வந்து எனக்கு விதி எழுதும்போது ஜாதகம் எழுதும்போது தூங்கிட்டானாட்டு இருக்கு, பிரம்மன் பசியில் இருக்கும்போது என் ஜாதகத்தை எழுதிட்டான், இப்படிலாம் நிறைய பேர் பேசிக்குவோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன செயல்பாடுகள் செஞ்சிருக்கிறோமோ, போன பொறப்புலையா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி பிறந்த ஒவ்வொரு பொறப்புலையும் சரி, நம்ம பரம்பரையும் சரி, நமக்கு என்ன அமைப்பு இருக்கோ, நம்ம என்ன அமைச்சிருக்கிறோமோ, நமக்கு அந்த அமைப்பை தான் ஜாதகமா நமக்கு வெளியில வருது. அதுதான் நம்ம விதின்னு சொல்றோம். அதனாலதான் சாஸ்திரங்கள்னு வச்சிருக்கிறாங்க, சம்பிரதாயங்கள் வச்சிருக்கிறாங்க. பல விஷயங்கள்ல வந்து நம்ம வாழ்க்கை நடைமுறையிலேயே அதை சரியா சீரமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம், நம்ம செய்யற வழிமுறைகள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது ஒவ்வொரு மதத்துக்கும், ஒவ்வொரு ஜாதிக்கும், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அது மாறுபடும். அதுக்காக இது சிறந்தது, இது சிறந்தது, இந்த ஜாதி சிறந்தது, இந்த மதம் சிறந்தது, அதெல்லாம் கிடையாது. எல்லா மதத்திலையும் எல்லா ஜாதியிலையும் நம் கர்மாவை கழிப்பதற்கான வழிமுறைகளை மட்டும்தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து நான் வந்து இந்த லாங்குவேஜ், இவன் இந்த லாங்குவேஜ், நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, இந்த மதம், அவன் அந்த மதம், இந்த பிரிவினைகள்லாம் நம்ம இப்போ வச்சுக்கிட்டு அதை ஒரு அரசியலாகவும் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அதை வச்சுக்கிட்டு ஒரு சண்டையும் கட்டிக்கிறோம் நம்ம. பட் அதல்ல விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை பின்பற்றி தங்களுடைய கர்மாக்களை தாங்கள் சீரமைச்சுக்கிட்டாங்க. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ஞானத்துக்கு தகுந்த மாதிரி கர்மாவை கழிக்கிறதுக்கான ஒரே வழியில தான் அவங்க ஒரு சில சாஸ்திரங்களை வச்சிருக்காங்க. பீக்கில் இருக்கும். ஒரு சில சமுதாயத்துல ஸ்லோவா கரையும், ஒவ்வொரு சமுதாயம் சீக்கிரம் கரையும். அவங்களுடைய எண்ணத்துக்கு, அவங்களுடைய தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க இட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகத்தையும் மதத்தையும் போட்டு ஒன்றும் சேர்த்திக்க கூடாது. ஆன்மீகம் வேற, மதம் வேற. மதம் ரிலீஜியன், ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உங்களுடைய ஸ்பிரிட்னா சோல், ஆன்மா. உங்களுடைய ஆன்மாவை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் ஆன்மீகம். இது இந்த மதத்துக்கு தான் சொந்தம், அந்த மதத்துக்கு தான் சொந்தம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எல்லா மதத்திலையும் ஆன்மீகம் இருக்கு. அவங்க முறை பிரகாரம் அதை வளர்த்தி கொள்கிறார்கள். இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உங்களுடைய கர்மாக்களை நீங்கள் எப்படி உருவகப்படுத்திக்கிறது, அது எப்படி நீங்க மோல்டு பண்ணிக்கிறது, அது எப்படி சரி கட்டிக்கிறது, இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். முதல்ல அடிப்படையான விஷயம் இதுதான். இந்த அடிப்படை தெரியாததுனாலதான் நம்ம எதுவோ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் நமக்கு இது எதுவுமே புரியல. இதோட அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளான விஷயம், சிம்பிளான கான்செப்ட். நம்ம செய்யற செயல் என்னவா இருந்தாலும், ஒருத்தனுக்கு நல்லது செஞ்சிருந்தாலும், ஒருத்தனுக்கு நல்லது செஞ்சிருந்தால், அதில் நம்ம நல்லது பண்ணிட்டோம், நமக்கு நல்ல கர்மா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்போம். நம்மளுக்கு புண்ணியமும் சேரும், பாவமும் சேரும். ஏன்னா ஒருத்தனுக்கு நல்லது செய்றீங்கன்னா அது மூலியமா ஒருத்தருக்கு, எவனுக்காவது ஒருத்தனுக்கு அடையாளம் தெரியாத ஒரு நபருக்கு கெட்டது நடந்திருக்கும். ஒருத்தனுக்கு கெட்டது செய்றீங்கன்னா உங்களுக்கே அடையாளம் தெரியாத ஒரு நபருக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும். இவ்வளவுதாங்க விஷயம்.
இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இது எப்படி நம்ம பிரிச்சு பாத்துக்கிறது? எது சரி எது தப்பு, எது சரி எது தப்புன்னு எதுவுமே நம்மளால தீர்மானிக்க முடியாது. சரி தவறு என்பதை தீர்மானிக்கும் ஒரே திறன் பிரபஞ்சம், இயற்கை, அப்பனுக்கு, ஆண்டவனுக்கு. அது கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு புலப்படாது, நம்ம உணர மட்டும்தான் முடியும். அதை உணர்ந்தாலே நம்ம கர்மா கழிச்சிடும். அப்ப சாதாரணமான மனிதர்கள் எப்படி அதை உணருது? சாதாரணமான மனிதர்கள் எப்படி அதை உணர்ந்துக்கிறது? ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சவங்க, ஆன்மீகத்துல ஞானமானவங்க, இல்லை எப்பவுமே கோயிலுக்குள்ள இருக்கிறவங்க, ஒரு கோயில்ல விக்கிரகத்துல பூஜை பண்றவங்க, இல்ல வழிபாடு ஸ்தலங்கள்ல எந்த வழிபாடு ஸ்தலங்களா இருந்தாலும் அதுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு இதை பத்தின விஷயம் தெரியும். குடும்ப வாழ்க்கையில குழந்தை, குட்டி, தொழில், வருமானம், இந்த மாதிரி தன்னுடைய குடும்ப சூழல்கள்ல ஒரு பொறுப்புல இருக்கிறவங்கனால மெனக்கெட்டு போய் இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா அவங்களுடைய வாழ்நாள்ல அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையில இருந்தாலுமே அவங்கனால தன்னுடைய தினசரி செயல்பாடுகள்லேயே இந்த கர்மாவை கழிச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு தான் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு வச்சாங்க. நம்ம அது என்னன்னு தெரியாம மூட நம்பிக்கையில அதை ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா வகையிலையும் அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அதை செயல்படுத்த செய்யும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அது செயல்படுறது. ஒரு சிலர் ஒரு கோயிலுக்கு 10 தடவை போனா நடக்கும், ஒரு சிலர் ஒரு கோயிலுக்கு ஒரே தடவையிலேயே அது நடந்துருது, ஒரு சிலர் ஒரு கோயிலுக்கு பல தடவை பாலபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணி அது இது நிறைய பண்ணினா தான் நடக்கும், ஒரு சிலர் ஒரு தடவை ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணாலே அவங்களுக்கு அந்த செயல்பாடு நடக்கும். அது அவர்களுடைய கர்மா வினைகளை பொறுத்தது, கர்மாவை பொறுத்தது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கெட்ட கர்மா நெகட்டிவ், எனர்ஜி லெவல்ல நெகட்டிவ், நல்ல கர்மா பாசிட்டிவ். நல்ல சக்தி நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு சொல்றோம் பாசிட்டிவ், கெட்ட சக்தி நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு சொல்றோம் நெகட்டிவ். நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவ்னஸை நம்ம ஒழிச்சாலே இயற்கையாவே நம்ம செயல்பாடுகள் நல் வகையிலேயே தான் அமையும், நல் வழியிலேயே தான் அது அமையும். அப்போ பாவத்தை விட புண்ணிய கர்மா நமக்கு அதிகப்படுத்திக்க முடியும். எப்பவுமே முதல் படி ஏறினா தான் கடைசி படி எப்படி இருக்குதுன்னே நமக்கு தெரியும். முதல் படியே ஏறாம கடைசி படியில போய் நின்றுகிட்டு இருந்தோம்னா நிக்கவே முடியாது, முதல்ல விழுந்துருவோம். இதுதான் இதனோட கான்செப்ட். முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து வாங்க. முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் சீரமைச்சால் மட்டுமே தான் கர்மா உங்களுக்கு சீரமைக்க முடியும். இப்ப பாவன்ற கர்மா நெகட்டிவ் எனர்ஜியாவும் புண்ணியன்ற கர்மாவை பாசிட்டிவ் எனர்ஜியாவும் வச்சுக்கோங்க. என் உலகமே அதுதான், வச்சுக்கிறதுலாம் இல்லை, அதான் உண்மை. எல்லாமே எனர்ஜி லெவல், நெகட்டிவ்னஸ், பாசிட்டிவ்னஸ். இதுதான் நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிகளை நம்ம களைச்சிட்டு நம்மளுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ள கொண்டுட்டு வந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம எண்ணங்கள், நம் சிந்தனை, நம் மனம் எல்லாமே நல்வழிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ பாவம் கர்மா கழிஞ்சு புண்ணிய கர்மா நமக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் த ரியல் ஃபேக்ட் அபவுட் கர்மா. இதுக்கு நிறைய சொல்லுவாங்க. 3 வகையான கர்மா இருக்குது, நீங்க ஆதியில இருந்து வந்துகிட்டே இருக்கிறீங்க, அப்ப நீங்க செஞ்ச செயல்கள் எல்லாமே ஒரு கர்மாவா பதிவாகுது. இந்த பொறுப்புல நீங்க அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட கர்மாவை எடுத்துட்டு வந்து நீங்க வந்து செயல்படுத்துறீங்க. இந்த பொறுப்புல நீங்க செய்யற கர்மாவும் சேர்ந்து உங்களுக்கு செயல்படும். எல்லாமே உண்மைதான். பட் இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? இதுக்கு என்ன சொல்யூஷன்? நம்ம கர்மாவை சீரமைக்கிற சொல்யூஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இந்த கர்மாவை சீரமைக்கிறது ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, தியானம் பண்றவங்க, எனி டைம் யோகாசனத்துல மெடிடேஷன்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கனால ஈஸியா அந்த கர்மாக்கள் இருந்து ரிலீஃப் ஆகி வெளியில வந்துட முடியும். அடுத்து அவங்களோட ஃபியூச்சரை நல்ல கர்மால கொண்டு போய் சேர்த்திக்க முடியும். பட் சாதாரண வாழ்க்கையில வாழ்றவங்க, நீங்க சாதாரண மக்களுக்கு கர்மாக்கள் நல்லா அமைஞ்சாத்தானுங்க இந்த உலக நாடுகள் எல்லாமே நல்லா அமைய முடியும். 500 பேர்த்துல ஒரு 5 பேர் நல்ல கர்மாவோட உட்காந்துருந்தா மீதி இருக்கிற 495 பேர் என்ன பண்ணுவாங்க? இந்த 495 பேரும் சேர்ந்து இருக்கிற 5 பேர்த்தையும் காலி பண்ணிக்குவாங்க. 500 பேருமே நல்ல கர்மாவை உருவாக்கிக்கிறதுக்கான அடிப்படை வழிகளை உருவாக்கிக்கிட்டா எந்த பிரச்சனையுமே எங்கேயுமே இருக்காது. நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவ்னஸை ஒழிச்சிட்டு பாசிட்டிவ்னஸை அதிகப்படுத்திக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் கோவில். கோவில்ல இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் அடுத்த வீடியோல போட போறேன். கண்டிப்பா அது பாருங்க. சும்மா நம்ம மட்டும் கோயில்ல போய் வேண்டிக்கிட்டு என்ன ஏதுன்னு தெரியாம நடந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்போம். பட் ரியல் ஃபேக்ட் இன் டெம்பிள் என்ன அப்படிங்கிற விஷயத்த அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கோயிலுக்கு போறதே நம்ம கர்மாக்களை வெளியில எடுக்கிறதுக்காகத்தான். இதை உணர்ந்து நீங்க செயல்படும் போது கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா எதிர்காலம் சிறப்பா இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ்னஸை எடுத்துட்டு பாசிட்டிவ்னஸை உள்ள எடுத்துக்கோங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும், சாதாரணமா நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யற செயல்பாடுகள்ல இந்த
வழிமுறைகளை பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் கர்மா ஒழிய ஆரம்பிச்சிடும். நீங்க நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, நல்லதவே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அமையிறது நல்லதாவே அமையும். நீங்களே எதிர்பார்க்காமையே உங்களுடைய மனிதாபிமானம் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ பாவம்ங்கிற கர்மாவை விட புண்ணியம்ன்ற கர்மா அதிகமாக ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் எனர்ஜியை விட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல சக்தி, தெய்வ சக்தி. நெகட்டிவ் எனர்ஜி கெட்ட சக்தி, பேய் பிசாசு ஆத்மா என்னென்னமோ நம்ம சொல்றோம். எல்லாமே நெகட்டிவ் சக்தியை வச்சு செயல்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க. பட் அது நிரந்தரம் கிடையாது. இதை பத்திலாம் நம்ம தெளிவா பார்ப்போம் அடுத்த வீடியோல. அடிப்படையா நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் இதுதான். நெகட்டிவ் சக்தி, பாசிட்டிவ் சக்தி. இதில் பாசிட்டிவ்னஸ் அதிகமா இருந்தா நம்ம பயப்பட தேவையில்லை. நம்மளை சுத்தி எந்த கெட்டதும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது. இந்த பேய் பிடிக்கிறது, இந்த சோர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வராது. நம்ம செய்யற செயல் தெளிவா இருக்கும், தானாவே தெளிவா அமைஞ்சிடும். பட் பாசிட்டிவா விட நெகட்டிவ்னஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்? எண்ணங்கள் மாறுபடும், செயல்கள் மாறுபடும், எல்லாத்துலயும் வித்தியாசங்களா இருக்கும். எங்க போனாலும் அங்க இருக்கிற நெகட்டிவ்னஸ் நம்மளை வந்து அட்டாக் பண்ண பார்க்கும். அப்போ நம்மளுடைய எண்ணங்களே மாற ஆரம்பிச்சிடும், செயல்பாடுகள் மாற ஆரம்பிச்சிடும். பாவத்தின் கர்மாக்குள்ள போய் சிக்கிக்கிறோம். அடுத்த பிறப்புல கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். முதல்ல நம்ம கர்மாவை சீரமைச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்து வர எல்லா வீடியோஸையும் பாருங்க. கர்மாவை சீரமைத்துக் கொள்வது எப்படிங்கிற எல்லா தெளிவான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் எல்லா வீடியோஸ்லையும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். விடாம பார்த்துக்கிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம்.